நீ உன் தாயை பற்றி பேசுகிறாயா? அவரது முன்பு யாரும் எதிர்த்து பேச முடியாதே. என்னால முடியாது. அவ்வாறெல்லாம் ஒன்றுமில்லை ஆரம்பானு. நான் எது கூறினாலும் அவர் கேட்க மாட்டார். அவர் விருப்பப்படிதான் செய்வார். இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. நான் ஒரு அடிமை. அப்படி அடிமையாக இருந்தால் நான் கூறுவதை கேட்க வேண்டுமல்லவா? சரி, இந்த அடிமை என்னதான் தவறு செய்தேன்? மல்லிகா இவ்வளவு கோபமாக பேசுகிறார்கள். அடடா, என்னுடைய பிரச்சனையை கூறுவதற்காக உங்களை தேடி வந்தேன். ஆனால் இங்கு வேறு பிரச்சனையாக இருக்கிறது. நான் வருகிறேன். இம்முறை நீங்கள் விரதம் இருக்கவில்லை என்று கேள்விப்பட்டேன். மனசு சரியில்லை, ஆகையால் தான் நான் விரதமும் இருக்கவில்லை, பூஜையும் செய்ய போவதில்லை. நீங்கள் இஸ்லாம் மதத்திற்கு மாறுவதை நான் மறுத்துவிட்டதால் என் மீது கோபமாக இருக்கிறீர்களா? அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். என் மகனுக்காக எதையும் செய்ய தயாராக உள்ளேன். அதை உங்களுக்கு புரிய வைக்க வேண்டும். நான் மதம் மாற நீங்கள் அனுமதிக்கவில்லை அல்லவா? பரவாயில்லை. நான் என் விருப்பமில்லாத விஷயத்தை செய்யாததற்காக நீங்கள் என்னை விமர்சிக்க முடியாது. ஒருவேளை உங்கள் கண்ணன் என் மீது கோபப்பட்டு எனக்கு தண்டனை அளித்து விட்டால்? அவர் அவ்வாறு செய்ய மாட்டார். அவருக்கு என்னுடைய நிலைமை புரியும். நான் இதை என்னுடைய மகனுக்காக செய்கிறேன் என்று தெரியும். அவர் என்னை மன்னித்து விடுவார். அப்படி என்றால் இன்று விரதம் இருக்கக்கூடாது என்று முடிவு. ஆம், நிச்சயமாக. சரி, உங்கள் விருப்பம் போல் செய்யுங்கள். நான் சென்று வருகிறேன். எச்சரிக்கை! இளவரசர் சலீம் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். நீ என்ன செய்கிறாய்? நீதானே கூறினாய் இன்று முதல் இளவரசர் மதுவை அருந்த மாட்டார் என்று. ஆம், கூறினேன். ஆனால் அதை நேரடியாக பார்க்க விரும்புகிறேன். அவர் வாக்கை நிறைவேற்றுகிறாரா இல்லையா என்று. அது அங்கேயே இருக்கட்டும், விடு. சலாம் இளவரசி. சலாம். உங்களுடைய சந்தோஷத்துக்காக இந்த அடிமை என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். நீ இப்பொழுது எந்த நடனமும் எனக்காக ஆடத் தேவையில்லை. நீ என் அருகில் அமர்ந்தாலே போதும். தாங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஒரு நடன மங்கையின் காலை தொடுவதோடு என்னையும் பாவத்திற்கு உள்ளாக்குகிறீர்கள். இங்கு வா. உன் காலில் இருக்கும் சலங்கையை கழற்றி எறிந்துவிடு. அப்பொழுதுதான் என்னுடைய குற்ற உணர்ச்சி குறையும். உன் காலை என்னிடம் காட்டு. காட்டு. என்னால் தான் நீ உன்னுடைய சந்தோஷமான வாழ்க்கையை இழந்துவிட்ட நடனமங்கை ஆகிவிட்டாய். போதும். எந்த நினைவுகள் முல்லை போல் நெஞ்சை கிழித்திருக்கிறதோ அதை மறைப்பதுதான் மிகவும் நல்லது. அனர்களில் நடந்த விஷயங்களை நீ வேண்டுமானால் மறக்கலாம். ஆனால் என்னால் அது முடியாது. அனைத்தும் என் மனதில் பதிந்து போய்விட்டது. இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும் ஹசூர். ஷாஷா முராத் அவர்கள் உங்களை சந்திப்பதற்காக செய்தி அனுப்பியுள்ளார். அவனிடம் கூறிவிடு என்னால் வர முடியாது என்று. பிறகு சந்திக்கிறேன் என்று கூறு. சித்தம் ஹசூர்.